இன்றைய நிலவரப்படி 1 மில்லியன் US டாலர்ஸோட மதிப்பு 8.3 கோடி. அதே 1000 மில்லியன்னா 1 பில்லியன் சொல்லுவோம். பணமாக பார்த்தா 8000 கோடிக்கு மேலே. 8000 கோடிக்கு மேலே யாரெல்லாம் சொத்து வச்சுருக்காங்களோ அவங்கள தான் பில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச பில்லியனர்ஸ் பேரை கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பில்லியனர்ஸ் யாருன்னா முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி, ஈலான் மஸ்க், மார்க் ஜக்கர்பர்க், வாரன் பஃபெட், பில்கேட்ஸ்னு ஒரு 20 பேரை தெரியும். ஆனால் இதுக்கெல்லாம் விதை போட்டது யார்? அதாவது இந்த மாடர்ன் சொசைட்டியில் முதல் பில்லியனர் யார்? முதல்ல எந்த மனிதன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறினான்? அது யாருன்னா இந்த உலகத்தோட முதல் பில்லியனர் ஜான் டி ராக்கிஃபெல்லர். இவர் பிறந்தது 1839. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடியே பில்லியனராக மாறியிருக்காரு. ஆனால் இன்றைய ஆன்லைன் உலகத்தில் ஈஸியாக பணம் சம்பாதிக்க 1000 வழி இருந்தும் நம்மளே பணம் சம்பாதிக்க இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் 150 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் டி ராக்கிஃபெல்லர் ஒரு சில மணி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக கோடீஸ்வரனாக மாறியிருக்காரு. இந்த வீடியோவில் இந்த உலகத்தோட முதல் பில்லியனர் கோடீஸ்வரன் ஜான் டி ராக்கிஃபெல்லர் பயன்படுத்திய பணத்தோட விதிகளை பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒருவேளை நீங்களும் ஃப்யூச்சரில் ஒரு பில்லியனராகவோ இல்லை மில்லியனராகவோ ஆக நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? ரூல் நம்பர் 1, த பவர் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். மணி க்ரோயிங் ஆன் மணி. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் என்பது நம்ம முதலீடு பண்ணுற பணத்திற்கு கிடைக்கும் வட்டிக்கு வட்டி கொடுப்பதாகும். உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும்னா, இப்போது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 10% ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ஒரு முதலீட்டில் 10,000 ரூபா முதலீடு செய்கிறீங்கன்னா முதல் வருஷத்தில் நீங்கள் 10,000 ரூபா முதலீடு செய்ததற்கு 10% வட்டி கொடுக்கும்போது 1000 ரூபா உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் முதலீடு பண்ண 10,000 ப்ளஸ் 10% ரிட்டர்னில் கிடைச்ச 1000ன்னு மொத்தமாக உங்கள்கிட்ட 11,000 இருக்கும். அதே மாதிரி 2வது வருஷத்தில் 10% ரிட்டர்ன்னா மொதல் வருஷத்தில் உள்ள மாதிரி 1000 ரூபா மட்டும் உங்களுக்கு வராது. உங்கள்கிட்ட இருக்கிற 11,000க்கு 10% ரிட்டர்ன்னு மொத்தமாக உங்களுக்கு 1,100 ரூபாயா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு முடிவில் உங்கள்கிட்ட 10,000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 12,100 ரூபாயே இருக்கும். இப்படி தொடர்ந்து 40 வருஷம் நீங்கள் 10,000 முதலீடு செஞ்சால் 40 வருஷம் முடிவில் நீங்கள் முதலீடு பண்ண பணம் 4 லட்சம். அதற்கு வட்டியை மட்டும் 50,000ன்னு மொத்தம் 4,50,000 உங்களுக்கு கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பலனை நீங்கள் அதிகமாக அனுபவிக்கணும்னு நினச்சா வாழ்க்கையோட ரொம்ப ஆரம்பத்திலேயே ஏர்லி ஸ்டேஜ்லேயே முதலீடு பண்ண ஆரம்பிங்க. தொடர்ந்து நீங்கள் முதலீடு செய்யும் சின்ன சின்ன தொகை கூட காலப்போக்கில் மிகப்பெரிய செலவுமாக மாறி நிற்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், 20 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தோட விலை வெறும் 1000 ரூபா தான். ஆனால் இன்றைக்கி 7,000 ரூபாய்க்கு மேலே. 20 வருஷத்தில் 700% லாபம் அதிகரிச்சிருக்கு. ஸோ இன்வெஸ்ட் ஏர்லி. ரூல் நம்பர் 2, த ராக்கிஃபெல்லர் பிரின்சிபல். லை பிலோ யுவர் மீன்ஸ். செல்வத்தை உருவாக்குவதற்கான முக்கியமான விதியில் ஒன்று, சம்பாதிக்கிற பணத்தை விட குறைவாக செலவு செய்ய வேண்டும். இந்த மெத்தடை தான் உலக கோடீஸ்வரங்க எல்லாருமே பயன்படுத்தாங்க. உதாரணமாக வாரன் பஃபெட் எடுத்துப்போமே. உலகத்தோட டாப் 10 பணக்காரங்களில் அவர் ஒருத்தர். ஆனால் அவரோட சொத்து மதிப்பு மட்டுமே 12 லட்சம் கோடிக்கு மேலே. எப்படி? 12 லட்சம் கோடிக்கு மேலே. ஆனால் அவர் இப்போ வர 1958 $31,500 US கொடுத்து வாங்கின வீட்டில் தான் வாழ்கிறாரு. அந்த வீட்டோட இப்போதைய விலை 26 லட்சம். ஆனால் இதில் காமெடி என்னென்னா, மாதம் 50,000 சம்பளம் வாங்கிட்டாலே 50 லட்சத்துக்கு வீட்டை கட்டியே தீரணும்னு பேங்கில் லோன் வாங்கி வாங்குகிற சம்பளத்தை 60% இஎம்ஐயாக 30 வருஷத்துக்கு கட்டுறோம். ஆனால் உலக பணக்காரில் ஒருத்தர் 40 வருஷமாக ஒரே வீட்டில் தான் வாழ்கிறாரு. பணக்காரனாக மாற வேண்டும்னா நீங்கள் அதிகமாக முதலீடு செய்யணும். மாதம் 25,000 30,000ன்னு பேங்குக்கு இஎம்ஐங்கிற பேரில் 20-30 வருஷம் வட்டி கட்டுவதுக்கு பதிலாக ஜிப் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதே பணத்தை மாதம் 25,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே 20 வருஷத்தோட முடிவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் 60 லட்ச ரூபாயாக இருக்கும். அதோட உங்களுக்கு லாபம் மட்டுமே 1,89,70,000
78,698 ரூபா கிடைக்கும். மொத்தமாக உங்ககிட்ட 2,49,00,000 பணம் இருக்கும். ஸோ நீங்கள் சம்பாதிப்பதை விட அதிகமாக கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க. இப்படி பண்ணுவதனால வாழ்க்கை மொத்தமும் நீங்கள் கடன்காரனாக தான் இருப்பீங்களே தவிர பணக்காரனாக ஒருபோதும் மாற மாட்டீங்க. ரூல் நம்பர் 3, டைவர்சிட்டி யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். ஜான் டி ராக்கிஃபெல்லர் பலதரப்பட்ட முதலீடுகளை நம்பினார். 1800 காலகட்டத்திலே ஜான் டி ராக்கிஃபெல்லர் எப்படி கோடீஸ்வரனாக மாறினார்னா, அவர் தன்னோட பணத்தை ஆயில் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட்டு, ரயில்வேன்னு அப்போது மிகப்பெரிய துறைகளாக இருந்ததில் முதலீடு செஞ்சார். ஒரே ஒரு குறிப்பிட்ட துறையில் முதலீடு செஞ்சால் ஒருவேளை அந்த துறை நஷ்டமாக போயிட்டுனா உங்கள் பணம் பறிப்போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் அடுத்த 10 வருஷத்தில் இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டு மிகப்பெரிய அளவில் பூமாவும் நம்பி உங்களோட பல வருஷ சேமிப்பை ஒரு இடத்துல போடுதீங்கன்னா, ஒருவேளை ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அது க்ரோ ஆகாமல் டவுன் ஆகிட்டுனா உங்களோட மொத்த முதலீடும் சோழி முடிஞ்சுது. ஒரே ஒரு கூடையில் 100 முட்டையை வச்சிங்கன்னா தப்பித்தவரை அந்த முட்டை வச்சுருக்க கூடை கீழே விழுந்ததுன்னா 100 முட்டையுமே உடஞ்சி போயிடும். அதே கான்செப்ட் தான். ஸோ உங்களோட முதலீடை ஆரம்பத்துலேருந்தே ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னு பல துறையில் முதலீடு பண்ணுங்கள். ஒருவேளை இன்றைக்கி தங்கம் விலை குறைஞ்சிட்டுனா மற்றதில் இருந்து வர லாபம் அந்த நஷ்டத்தை சரி பண்ணிவிடும். ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட் கிராஸ் ஆகி நீங்கள் வாங்கின ஷேர்ஸோட மதிப்பெலாம் குறைஞ்சிட்டா கோல்டு, ரியல் எஸ்டேட்டில், கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னு அதிலிருந்து வருகிற லாபம் உங்கள் நஷ்டத்தை சரி பண்ணி உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும். ஸோ எப்போதுமே பலதரப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்யுங்க. இது ரிஸ்க்குக்கான அபாயத்தை குறைக்கும். ரூல் நம்பர் 4, மேக் மணி வைல் யூ ஸ்லீப். ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 மணி நேரம் கடினமாக உழைத்து மாதம் வாங்குகிற சம்பளம் உங்களை வாழ்க்கை மொத்தமும் காப்பாற்றாது. பணக்காரங்க எல்லாருமே வேறு துறைகள் மூலமாக பணக்காரங்களாக மாறி இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற பொதுவான 2 விஷயம் என்னென்னா, அவங்க தூங்கும்போதே பணம் சம்பாதிப்பாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம ஜியோ யூஸ் பண்ணுறோம். நம்ம விடிய ஜியோ டேட்டாவை யூஸ் பண்ணி காலி பண்ணுறோம். ஆனால் அம்மானி அதே டேட்டா தூங்கிட்டு இருக்கும்போது பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பார். அடுத்து பணம் சம்பாதிக்க ஒரே ஒரு கம்பெனியை மட்டும் அவங்க நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போது டாட்டாவே எடுத்துக்கோங்களேன். டாட்டா மோட்டார்ஸு, ஸ்டார்பக்ஸு, டாட்டா சால்ட்டு, டாட்டா ஸ்டீல்ஸு, ஹிமாலயாஸு, டைட்டன் வாட்சஸ்ஸு அப்படின்னு மொத்தமாக 100 கம்பெனிக்கு மேலே அவங்க ஓன் பண்ணுறாங்க. அதன் மூலமாக 200 வருஷத்துக்கு மேலே தலைமுறையாக கோடீஸ்வராக இருக்காங்க. நீங்கள் ஒரு 9 to 5 ஜாபில் வேலை பார்க்குறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சைடில் சின்னதாக ஏதாவது பிஸ்னஸாக ஆரம்பிங்க. இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க ஸ்கில்லை ஆன்லைனில் யூடியூப் சேனல் மூலமாக கற்றுக் கொடுங்க. அதன் மூலமாக கூட எக்ஸ்ட்ரா பணத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். எப்போதுமே குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 வகையான இன்கம் ஸ்ட்ரீம்ஸை உருவாக்கி வச்சுக்கோங்க. அப்போது தான் உங்கள் ஃபினான்ஷியல் ஜேர்னி ரொம்பவும் ஸ்மூத்தாக ஹாப்பியாக இருக்கும். ரூல் நம்பர் 5, லேர்ன் பிஃபோர் யூ ஏர்ன். செல்வத்தை உருவாக்குவதற்கு நிதி கல்வி அறிவு ரொம்பவே முக்கியமானது. பணம் எப்படி செயல்படுகிறது, பணத்தை எப்படி முதலீடு செய்வது, பணத்தை உருவாக்குவது எப்படி, ஆபத்தான காலகட்டத்தில் பணத்தை நிர்வகிப்பது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கணும். பெரும்பாலான மக்கள் சரியான ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாதனால மோசமான முதலீடை செய்கிறாங்க. அதாவது 10,000 பணத்தை போட்டால் 1,00,000 வரும்னு யாரோ ஒரு லூஸ் இன்ஃப்ளூயன்ஸை சொன்னதை நம்பி பணம் போட்டு ஏமாறுற மாதிரி சொன்னேன். வாரன் பஃபெட் முதலீடு மூலமாக தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 500 பேஜ் புக்கு படிப்பாராம். நீங்கள் குறைந்தது உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை வளர்த்துக்க ஃபினான்ஷியல், எக்கனாமி, மணி மேனேஜ்மெண்ட் சொந்தமாக புக்ஸை படிங்க. இல்லாட்டா ஆடியோ புக்கை யூடியூப் மூலமாக கேளுங்க. இல்லைனா ரொம்ப சிம்பிளாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் நான் போடுற வீடியோவை மூலமாக உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கோங்க. ரூல் நம்பர் 6, சாக்ரிஃபைஸ் டுடே ஃபார் எ பெட்டர் டுமாரோ. இன்றைய நாளை நீங்கள் தியாகம் செய்தால் தான் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். அதாவது இந்தியாவில் ரீசெண்ட் டைம்ஸில் ஐஃபோன் வாங்கினா தான் கெத்து, மொபைல்னு வாங்கினா குறைஞ்சது 50,000 இல்லாட்ட 1,00,000 தான், பைக்குன்னு வாங்கினா சூப்பர் பைக் தான் 3 லட்சம் இல்லை 5 லட்சம் அப்படின்னு நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பெரிதாக பயன்படாத லக்ஸுரி ப்ராடக்ட்ஸில் நம்முடைய பணத்தை செலவு பண்ணுறோம். அதை விட கொடுமை என்னென்னா, மோஸ்ட்லி இதெல்லாம் இஎம்ஐயில் தான் வாங்குகிறோம். வருஷம் அப்டேட் ஆகிற பேரில் புதிய ஸ்மார்ட் ஃபோனுக்கு
50,000 செலவு பண்ணுறது பதிலாக ஒரு பொதுவாக 3 வருஷம் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் செலவு பண்ணுற அந்த 50,000 சேமித்து அதை முதலீடு பண்ணுங்கள். 10 வருஷத்தில் லட்சக்கணக்கில் லாபம் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்டு, ஃபேமிலி மெம்பர்கிட்ட உங்களை நீங்கள் பெரிய ஆளாக காட்டிக்கணுன்னு தேவையில்லாத செலவுகளை செய்து பிரச்சனையில் மாட்டிக்கிடாதீங்க. உங்களோட வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ, எதை செய்தால் வாழ்க்கை மொத்தமும் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வீங்களோ அதை செய்யுங்க. ரூல் நம்பர் 7, லிவரேஜ் யூஸிங் அதர் பீப்புள் மணி. மிகப்பெரிய பணக்காரங்க பெரும்பாலும் அவங்களோட செல்வத்தை பெருக்க லிவரேஜ் மெத்தடை தான் யூஸ் பண்ணுறாங்க. லிவரேஜ் மெத்தட்னா கடன் வாங்கிய பணத்தை முதலீடு செய்து அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பதாகும். நம்ம நாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. நாட்டுடைய நம்பர் 1 பணக்காராக இருக்கிற முகேஷ் அம்பானியே அவரோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் டெவலப்மெண்ட் பண்ண 3.13 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 2023 ஜியோவில் 5G கொண்டு வர 40,000 கோடிக்கு மேலே கடன் வாங்கி இருக்கார். நாட்டில் உள்ள 60 பேங்க்ஸ் அந்த கடனை நான் தான் கொடுப்பேன்னு போட்டி போட்டுட்ருக்காங்க. லிவரேஜ் மெத்தடில் அடுத்தவங்க பணத்தை பயன்படுத்தி நம்ம பணக்காரனாக மாற முடியும். நம்ம பேங்க்ஸில் நம்ம சேவிங் அக்கௌண்ட்டில் போடுற பணத்தை எடுத்து தான் பேங்க்ஸ் இந்த மாதிரி கோடீஸ்வரங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அதுலேயும் விஜய் மல்லையா, நிரவ் மோடி மாதிரியான ஆட்கள் ஆயிரக்கணக்கான கோடி கடன் வாங்கிட்டு ஓடிட்டா கூட ஒன்று கவர்மெண்ட்டு அந்த கடனை தள்ளுபடி பண்ணிடும், இல்லைனா பேங்க்காரங்க அந்த பணத்தை டெபிட் கார்டு சார்ஜு, கிரெடிட் கார்டு சார்ஜு, மெசேஜ் சார்ஜுன்னு நம்மக்கிட்ட வந்து பிடிப்பாங்க. ஸோ சாதாரண மிடில் கிளாஸில் இருக்க நீங்கள் 7-8% வட்டிக்கு கடன் வாங்கி அதுவும் பேங்கில் 12-15% ரிட்டர்ன் வரது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிங்கன்னா வர லாபத்தில் கடனையும் அடைச்சிடலாம், நீங்களும் பணம் சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் இந்த மெத்தட் ரொம்பவே ஆபத்தானது. கடன் தப்பினா மரணமாகலாம். அந்த மாதிரி தான் கோடீஸ்வரன் கடன் வாங்கி கட்டலைன்னா விட்டுருவானுங்க, நம்மளை உரிச்சிடுவானுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ரூல் நம்பர் 8, கால்குலேட்டிவ் ரிஸ்க் ஃபார் கிரேட் ரிவார்ட்ஸ். வெற்றிகரமான செல்வத்தை உருவாக்க நீங்கள் சம்பாதித்த பணத்தை வச்சு நீங்கள் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க வேண்டும். உங்களுக்கு SpaceX டெஸ்லா ஓனர் ஈலான் மஸ்கை தெரிஞ்சிருக்கும். ஈலான் மஸ்க் ரிஸ்க் எடுப்பதில் ரொம்பவும் ஃபேமஸானவர். தான் வச்சிருந்த ஆயிரக்கணக்கான கோடிகள் பணத்தையும் SpaceX டெஸ்லான்னு 2 கம்பெனி மேலே மொத்தமாக முதலீடு பண்ணிட்டார். ஒருவேளை 2 கம்பெனியும் ஊற்றி மூடியிருந்ததுன்னா இன்றைக்கி ஈலான் மஸ்க் யாருன்னே யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். ஆனால் ஈலான் மஸ்க் எதிர்காலம் எலக்ட்ரிக் கார்னு புரிஞ்சுக்கிட்டு டெஸ்லா மேலேயும் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளோட கண்ணும் இனிமேல் வானத்தை மேலே தான் இருக்க போகுது, ஸ்பேஸில் தான் இருக்க போகுதுன்னு SpaceX மேலேயும் முதலீடு பண்ண போய் தான் இன்றைக்கி உலகத்தோட நம்பர் 1 பணக்காரராக இருக்கார். ஸோ கணக்கிடப்பட்ட ரிஸ்க்கை எடுக்க பயப்பட வேண்டாம். ஒரு விஷயத்தில் ஃப்யூச்சர் என்ன, பாஸ்ட் என்ன, லாபம் என்ன, நஷ்டம் என்னன்னு எல்லாத்தையும் சிந்தித்து அதை இறங்கி கடினமாக முயற்சியும் உழைப்பையும் போட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வித்தவுட் ரிஸ்க் நோ ரிவார்ட்ஸ். ஜான் டி ராக்கிஃபெல்லர், பில் கேட்ஸ், வாரன் பஃபெட் மாதிரியான பணக்காரங்க யாருமே ரத்தத்தை வேர்வையை சிந்தி கடினம் உழைக்கலை. அதன் மூலமாக அவங்க பணக்காரனாகவும் ஆகலை. அவங்க புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சாங்க. அவங்க தங்களோட பணத்தை செலவு செய்வதை விட முதலீடு செய்வதில் கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ பணக்காரனாக மாறுறாங்க. நான் சொன்ன இந்த விதிகளை நீங்கள் பயன்படுத்துவதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களால் கூட செல்வந்தனாக மாற முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. செல்வம் என்பது பணத்தை குவிப்பதில் மட்டும் இல்லை, சுதந்திரமான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, உங்களோட இஷ்டப்படி உங்கள் வாழ்க்கையை வாழ்வது பற்றியது. ஸோ திங்க் பிக், அச்சீவ் பிக். இந்த வீடியோ உங்களுக்கு வாழ்க்கைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வாழ்க்கை தேவையான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, வேறு வீடியோவில் சந்திப்புமா? நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. டாடா, பை பை, see you soon.